எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. விரலை வந்து ஒரு விரலை வந்து மடக்கிறது, 2 விரலை மடக்கிறது, 3 விரல் மடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை கண்ணுக்கிட்ட கொண்டு போய் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் விட்டு அதை கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டிம்மிங் பிஹேவியர், அப்புறம் ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாய் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆட்டிசம் டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கடைங்கள்லேயுமே இது வந்து கிடைக்கும். சாதாரணமான ஒரு திருவிழா கடைகளில் கூட இந்த ஸ்டிம்மிங் டாய் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களே தன்னை அறியாமல் இதில் விளையாண்டுட்டே உட்காந்துருப்பாங்க. அதனால் சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டிம்மிங் பண்ணிகிட்டே இருக்கிறது குறையும். இப்போ ஒரு விரலை வச்சு கண்ணுக்கிட்ட பார்த்துட்டே இருக்கிறது, ஃபிங்கரை மடக்கி கண்ணுக்கிட்ட பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் இந்த டாய் வந்து விளையாட கொடுக்கறது மூலியமாக அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். என்னோடய பையனுக்கு இந்த மாதிரி நான் டாய்ஸ் மொத்தம் 3 டாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப போர் அடிச்சிருச்சு அவனுக்கு. அதனால் இந்த ஃபிஷ்ஷு ஷேப்லேயும் பட்டர்ஃப்ளை ஷேப்லேயும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டாய் உங்கள் குழந்தைக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஷேப்ஸ் வந்து மாறி வாங்கி கொடுக்கலாம். கலர்ஸ் கூட மாறி இருக்குது. ஸோ கலர்ஸ் கூட மாறி வாங்கி கொடுக்கலாம். இதை வச்சு உங்கள் குழந்தைய நீங்கள் வீட்டில் என்கேஜ் பண்ணலாம். உங்கள் குழந்தைய வந்து தனியாக போய் விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னா இதை எடுத்து கொடுக்கலாம். பஸ்ஸில் போகும்போதோ இல்லை உங்கள் குழந்தைய வந்து மேனேஜ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து இது ப்ரெஸ் பண்ணிகிட்டே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.